வணக்கம். தமிழ்நாட்டுல மாட்டுக்கறிய பறையர்கள் தான் திங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரு பேசுறாங்க. அந்த ஒரு தவறான புரிதலோட நிறைய பேர் இன்னைக்கு வலைத்தளங்கள்ல வந்து பேசுறாங்க, பொது வெளியில பேசுறாங்க. இந்த கருத்து பரவலா இருக்கு. பறையர் அப்படிங்கிறது ஒரு தனித்த இனக்குழுவா அப்படின்னா இல்ல. பறையர் அப்படிங்கிறது தான் ஒரு பேரினம். அந்த பேரினம் தான் இன்று தமிழர் என்று சொல்லப்படுது. இந்த தமிழர் இனத்துல இன்றைக்கு பறையர் அப்படிங்கிறது, ஆதிக்குடியான பறையர் அப்படிங்கிறது ஒரு தனித்த சாதி போல இன்று ஆகிவிட்டது. இந்த புரிதல் இன்னைக்கு ஒரு சாதியா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். மற்றபடி பறையர் அப்படிங்கிறது சாதியா அப்படின்னா இல்லை. இன்றும் பறையர்கள்ல எக்கச்சக்கமான பிரிவுகள் இருக்கிறாங்க. தொழில்சார் பிரிவுகள் நிறைய இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று சேர்ந்த தொகுப்பு தான் பறையர். அது ஒரு இனம். இன்னைக்கு தமிழர் அப்படிங்கிறது ஒரு இனமா அப்படின்னா பறையரை சேர்க்காம தமிழர் ஒரு காலமும் ஒரு இனமாவே ஆக முடியாது. இது இங்க ஆண்டுகிட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். பறையர் வெளியாயிட்டா தமிழர் அப்படிங்கிறது ஒரு இனமே இல்லை. பறையர் அங்க இருந்தா மட்டும்தான் அந்த தமிழர் என்கின்ற இனம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே ஆகும். ஏன்னா இப்போ இலங்கையில சிங்களவர்கள்லாம் ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவங்க பறையரா தான் அவங்க புரிகிறாங்க. ஏன்னா அதுதான் காலங்காலமான ஒரு மரபு. தமிழன் அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கு வந்த பெயர் தான். பறையர் அப்படிங்கிறது தான் இந்த இனத்திற்கான, தமிழ் பேசும் இனத்திற்கான ஒரு பெயர். இத நல்ல எல்லாரும் இந்த தமிழ்நாட்டுல பறையர் தான் மாட்டுக்கறி திங்குறாங்க அப்படின்னு பேசுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். மாட்டுக்கறிய இந்த உலகத்துல எல்லாரும் சாப்பிட்டு இருக்கான். இந்த உலகத்துல உள்ள ஒட்டுமொத்த மானிட இனமும் மாட்டுக்கறியை தின்று வந்தவர்களே. ஆனா இன்றைய காலகட்டங்களில் அந்த மாட்டை சாப்பிடுறத இந்திய நாட்டுல பல்வேறு சமூகங்கள் அத மாற்றிக்கொண்டு விட்டார்கள். அதுதான் உண்மை. இந்த புரிதலை இந்த தமிழ் மக்கள் எப்ப புரிய போறாங்க அப்படின்னு தெரியல. தமிழ்நாட்டுல ஏன் மாட்டுக்கறி அரசியல் பேசப்படுது, இந்த இந்திய நாட்டுல ஏன் பேசப்படுது அப்படின்னாக்கா, இந்தியாவுல உள்ள மக்கள் முன்னாடி உள்ள காலம் போலவே மாட்டுக்கறி திங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கு உலகத்துல பல்வேறு நாடுகள் மாட்டுக்கறி திங்குறாங்க. ஆனா அவங்களுக்கு மாடு வளர்க்கும் சோர்ஸ் கிடையாது. பல நாடுகள் அவர்களுக்கு மாட்டுக்கறி தான் உணவு. ஆனா அந்த நாட்டுக்குள்ளார மாட்டை வளர்க்கும் சோர்ஸே கிடையாது. அப்போ அவங்களுக்கு இந்த நாட்டுல இருந்து குறைந்த விலையில அங்க ஏற்றுமதி ஆனா மட்டும்தான் அவங்க அங்க சாப்பிட முடியும். இல்லாட்டி அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. மிக அதிகமான ஒரு பொருட்செலவுல மாட்டுக்கறி சாப்பிடணும்னா யாராவது சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. அப்போ இந்த மாட்டுக்கறிக்கு பின்னாடி உள்ள அரசியல் அப்படிங்கிறது இது ஒரு உலக அரசியல். இந்தியா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இயற்கை வளம் கொண்ட நாடு. இங்க மாடுகள் வளர்ப்புக்கு எக்கச்சக்கமான சோர்ஸ் இருக்கு. ஒரு காலத்துல இங்க கோடிக்கணக்கான, பல கோடிக்கணக்கான மாடுகள் வளர்க்கப்பட்டது. இன்று அந்த அளவு இல்லை. ஒரு பக்கம் இந்த மாட்டை வைத்தாதான விவசாயம், இந்த வளம் நலம், இந்த விவசாய உற்பத்தி, அது சார்ந்து வாழக்கூடிய மக்கள், அவர்களுடைய வளர்ச்சி, இதுக்கு பின்னாடியான ஒரு அரசியல். அடுத்த கட்டம் இங்க உள்ளவங்க இங்க வளர்க்கக்கூடிய மாடுகளை சாப்பிட ஆரம்பிச்சா பல நாடுகளுக்கு ஏற்றுமதி தடைப்பட்டு விடும். இதுதான் மெயினான மேட்டர்.